finishes off in style. A magnificent strike into the crowd. சிவம் துபே 2.0 அதை தான் நம்ம இப்ப பாக்குறோம். அதாவது மனுஷன் எப்படி இருந்தாரு, இப்ப என்ன மாதிரி மாறி வந்திருக்காரு பாருங்க. வேற லெவல்ல விளையாடிட்டு இருக்காரு. பேக் டு பேக் 50s. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு மேட்ச்லயும் போலிங் போட்டு ஒரு விக்கெட் எடுத்தாரு. ஈவன் தோ ஒரு ஓவர்ல 20 ரன்ஸ் கொடுத்தாலும் அவர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்ல வந்து கண்டிப்பா பாராட்டியே ஆகணும். அவர் எடுக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி இட்ஸ் நாட் ஓன்லி அபவுட் ஹிட்டிங் சிக்ஸஸ்ங்க. அந்த கேமை முடிச்சுட்டு வரணும்னு பாக்குறாரு பாத்தீங்களா. கண்டிப்பா அதுவும் நம்ம தலை தோனியோட இவ்வளவு நாளா விளையாடி இருக்காரு. ஸோ அந்த இன்ஸ்பிரேஷனை டெஃபினட்டா சிவம் துபே எடுத்துக்கிறாருன்றத கிளியர் கட்டா தெரியுது. நிஜமாவே வந்து பிக் ரெவலேஷன் ஃபார் டீம் இந்தியா. ஒரு ஆல்ரவுண்டர் ஹர்திக் பாண்டியாக்கு அப்புறம் கிடைக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி காத்துட்டு இருக்கிற டைம்ல வந்து பாத்தீங்கன்னா சிவம் துபே வந்து நான் வந்துட்டேன் சார் அப்படின்ற மாதிரி கெத்தா வந்து நிக்கிறாரு. நிஜமாவே ஹாப்பியா இருக்கு டு பி வெரி ஆனஸ்ட். இட்ஸ் நாட் ஓன்லி நம்ம சிஎஸ்கே டீம்ல விளையாடுறாருன்றதுக்காக நம்ம கிடையாது. பட் டெஃபினட்டா தெர் இஸ் நம்ம கிளியரா ஒரு இம்ப்ரூவ்டு சிவம் துபேவை பாக்குறோம். ஒரு பர்ஃபெக்ட் T20 பிளேயரா பாக்குறோம். ஃபிட்னஸும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அண்ட் கண்டிப்பா துபேயோட இந்த பேக் டு பேக் பெர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சல்யூட். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். ஸோ செகண்ட் T20 பிட்வீன் இந்தியா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் அட் இண்டோர் நடந்து முடிஞ்சிருச்சு. அண்ட் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா கம்ஃபர்டபுளா 6 விக்கெட்ஸ் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க. எஸ், ரோஹித் சர்மா டாஸ் வின் பண்ணி மறுபடியும் போலிங் எடுத்தாரு. அண்ட் ஆப்கானிஸ்தான் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டுட்டாங்கன்னு தாங்க சொல்ல முடியும். ஏன்னா இது வந்து ஒரு பிளாட் விக்கெட், பாண்டா விக்கெட். அதாவது என்ன சொல்றது, ஒரு சிமெண்ட் ரோடுங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். பிச் ரிப்போர்ட்ல வந்து கமெண்டேட்டர்ஸ் எல்லாம் பாக்குறாங்க, இந்த பிச்சில் ஒண்ணுமே இல்லைங்க, பேட்ஸ்மேன் படுத்துட்டு கூட 6-4 அடிக்கலாம், அந்த அளவுக்கு பிளாட் ட்ராக்னு. ஸோ அப்படின்ற ஒரு பட்சத்துல கண்டிப்பா இந்த பிச்சில் யார் டாஸ் வின் பண்ணாலுமே போலிங் தான் எடுப்பாங்க. அதை தான் ரோஹித் பண்ணாரு. அண்ட் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஆப்கானிஸ்தானுக்கு ஒரு 200 ரன் போஸ்ட் பண்ண. பட் அதை அவங்க பண்ணல. 172 தான் அடிச்சாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் பினிஷிங்ல வந்து பாத்தீங்கன்னா 2 பேர் கேமியோ விளாண்டாங்க. கரீம் ஜெனட்டா இருக்கட்டும், முஜிப்பும். இல்லைன்னா அந்த ஸ்கோர் கூட வந்திருக்காது. இனிஷியலா குருபாஸ் நல்லா பாசிட்டிவா ஸ்டார்ட் பண்ணாலும் கேப்டன் இப்ராஹிம் சத்ரான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேள்விக்குறியாவே வந்து நிக்கிறாரு. எஸ், இஸ் அ ஃபென்டாஸ்டிக் 50 ஓவர்ஸ் பிளேயருங்க. ஒரு ஃபியூச்சர் ஆப்கானிஸ்தானுக்கு பேச்சே கிடையாது. அதுல அவர் கேப்டன் பண்ணா கூட ஒரு லாஜிக் இருக்கு. பட் T20 கிரிக்கெட்ல அவரோட கேம் பிளே, அவரோட கேம் ஸ்டைல் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலே வேற மாதிரி இருக்கு. ரன் அ பால் கேம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட்ல, இன்னைக்கு இருக்கிற T20 கிரிக்கெட்ல செல்லுபடியே ஆகாது. ஆனா அதை தான் இப்ராஹிம் சத்ரான் பண்றாரு. பீங் எ கேப்டன் கண்டிப்பா 11ல விளையாடுறாரு. ஸோ அவரோட கான்ட்ரிபியூஷன் டாப்ல வந்து பாத்தீங்கன்னா மேசிவா இருக்கு ஆப்கானிஸ்தான். பட் அதை இந்த 2 மேட்சா சத்ரான் பெர்ஃபார்ம் பண்ணல. அது ஒரு மிகப்பெரிய மைனஸா எனக்கு தோணுது, டு பி வெரி ஆனஸ்ட். அண்ட் எஸ், அடுத்து நம்ம கண்டிப்பா பாராட்ட வேண்டியது அக்சர் பட்டேலோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவலுங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பிளாட் ட்ராக், ஒரு பாண்டா விக்கெட்ல வந்து 4 ஓவர்ஸ் போட்டு 2 விக்கெட் 17 ரன் தான் கொடுக்கணும்னா சத்தியமா வேற லெவல் போலிங். இட்ஸ் நாட் ஈஸிங்க. அக்சர் பட்டேல் பொசிஷன்ல இருக்கிறது இட்ஸ் நாட் ஈஸி. ஏன்னா ஜடேஜா வந்துட்டு அவர் வெளில போயிடுவாரு. ஏன் ஜடேஜாக்கு முக்கியத்துவம் தரோம்னா, கண்டிப்பா ஜடேஜா இஸ் பெட்டர் பேட்ஸ்மேன் தேன் அக்சர் பட்டேல். புரியுதா உங்களுக்கு? பட் போலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் தான் டிஃபரன்ஸ் உங்களுக்கு. பட் ஜடேஜாக்கு மேசிவ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. பட் அக்சர் பட்டேல நம்ம பாராட்டி ஆகணும். ஏன்னா இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் ஜடேஜா, அக்சர் பட்டேல் லாஸ்டா ஒரு 2-3 வருஷமா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கு. டெஸ்ட் கிரிக்கெட்டா இருக்கட்டும், ஒன் டே கிரிக்கெட்டா இருக்கட்டும், T20 கிரிக்கெட்டா இருக்கட்டும், அவர் கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியில 100% வந்து எல்லா மேட்ச்லயுமே அவர் கொடுத்துருக்காரு தான் சொல்ல முடியும். சம்டைம்ஸ் சில இன்னிங்ஸ்ல பேட்டிங்ல கூட வின் பண்ணி கொடுத்துருக்காரு இந்தியாவுக்கு. ஸோ நிஜமாவே சம பெர்ஃபார்மன்ஸ். இந்த மாதிரி ஒரு சின்ன கிரவுண்ட்ல ஒரு பிளாட் ட்ராக்ல ஹியூஜ் சல்யூட் டு அக்சர் பட்டேல். கண்டிப்பா அதை சொல்லியே ஆகணும். அண்ட் டெஃபினட்டா நெக்ஸ்ட் நான் ஹர்ஷதீப் சிங் கிட்ட வரேன். மச் இம்ப்ரூவ்டு பிளேயர். அவரை பத்தி நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணிருக்கோம் முன்னாடி. ஒரு மேட்ச் நல்லா போடுவாரு, இன்னொரு மேட்ச் நல்லா போட மாட்டாரு. வைடு, நோ பால் இதெல்லாம் பயங்கரமா போட்டுட்டு இருந்தாரு. இப்போ மேசிவா இம்ப்ரூவ் ஆயிட்டாருன்னு தான் சொல்ல முடியும். ஹி ஹேட் அ வெரி குட் ODI சீரிஸ் இன் சவுத் ஆப்பிரிக்கா. அது அப்படியே அந்த ஃபார்மிங் கண்டினியூ பண்ணியிருக்காரு. இந்த 2 T20லயும் பிரமாதமா போட்டிருக்காரு. இந்த மாதிரி ஒரு பிச்சில் 4 ஓவர் போட்டு 3 விக்கெட் பிளஸ் எக்கனாமி ரேட் 10 கீழே இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ், டு பி வெரி ஆனஸ்ட். அண்ட் ஒன்ஸ் அகேன் ஹியூஜ் சல்யூட் டு ஹர்ஷதீப் சிங் பெர்ஃபார்மன்ஸ்க்கு. அண்ட் எஸ், ரவி பிஷ்னாய் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருந்தாலும் அவர் தான் வந்து அந்த ஓப்பனிங் ஸ்டாண்டை உடைச்சது. 2 விக்கெட் எடுத்தாரு. ஸ்டில் அவருக்கு ஒரு லேர்னிங் கர்வ் தாங்க. அவர் வந்து இந்த T20 வேர்ல்ட் கப் ஸ்குவாட்ல இருப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா சத்தியமா எனக்கு தெரியாது, டவுட்ஃபுல் தான். பட் டெஃபினட்டா அவர் கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே அவருக்கு ஒரு லேர்னிங் கர்வ் தான். இஸ் த ஃபியூச்சர் ஃபார் இந்தியா. அதுல எந்த ஒரு குறைச்சலுமே கிடையாது. அண்ட் எஸ், சிவம் துபே பத்தி நம்ம கண்டிப்பா சொல்லியே ஆகணுங்க. நான் அந்த மனுஷன் 2.0ல வந்து நிக்கிறாரு. அதாவது 2.0 அப்படிதான் நம்ம சொல்லணும். அண்ட் எஸ், பிக் ரெவலேஷன் சிவம் துபே. பேக் டு பேக் 50s பிளஸ் போலிங் போட்டு விக்கெட் எடுக்கிறாரு. வேற லெவல் மாஸ் காமிக்கிறாருன்னு தான் சொல்ல முடியும். வந்துட்டாண்டா, ஒரு ஆல்ரவுண்டரா வந்துட்டாண்டா அப்படின்ற மாதிரி காமிக்கிறாரு. எனக்கு புரிஞ்சுதுங்க. அதாவது ரோஹித் சர்மாவோட கேப்டன்ஷிப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னன்னா அவர் என்ன பிளான் வச்சிருந்தாரு எனக்கு புரிஞ்சுது. எஸ், சிவம் துபே வந்து 2 மேட்சா விக்கெட் எடுக்கிறாரு. மச் இம்ப்ரூவ்டு போலராகவும் தெரியுறாரு. ஸ்லோவர் பால் போடுறாரு மிடில் ஆஃப் த இன்னிங்ஸ்ல. பட் லாஸ்ட்
ஒரு டெத்ல இவர் எப்படி போடுறாரு அதை நான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தான் ட்ரை பண்ணாரு. எஸ் 20 ரன் கொடுத்தாரு. ஏன்னா ஆப்வியஸ்லி சிவம் துபே டெத்ல போறது கொஞ்சம் ரிஸ்க். ஏன்னா அவர்கிட்ட பேஸ் கிடையாது. கொஞ்சம் பால் என்ன சொல்றது யாக்கர் லென்த் இல்லாம லென்த்ல வந்துச்சுன்னா பேட்ஸ்மேன் ஈஸியா 6 அடிக்கலாம். அதுவும் இந்த மாதிரி ஒரு பொட்டி கிரவுண்ட்ல ஈஸியா அடிக்கலாம். கண்டிப்பா அது கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ண வேண்டியது இருக்கும் சிவம் துபே. பட் ஸ்டில் இதுக்கு முன்னாடி அவர் போலிங் போடுறதுக்கு இப்போ போடுறதுக்கும் நிறைய மேசிவ் டிஃபரன்ஸ் இருக்குங்க. அண்ட் பேட்டிங்ல பத்தி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவரோட ஹார்ட் ஹிட்டிங், அதாவது அந்த மனுஷன் வந்து 2 மேட்சா கன்சிஸ்டன்டா 50 போட்டிருக்காரு. அது எனக்கு பெருசா தெரியல. 6-4 அவர் ஸ்பின்னர்ஸை பொழந்து கட்டுவாருங்க, அதுல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. பட் அதை பினிஷ் பண்ணிட்டு வராரு பாருங்க. அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தலை MS தோனியோட இம்பாக்ட் இருக்கு. அவரே அதை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்த மாதிரி நிறைய நம்ம உங்க தலைவன் கரெக்டா இருந்ததுனாலே போதும், அவர் வழியில நீங்க போய் உங்களோட எங்க போய் நீங்க சேரணுமோ அங்க கரெக்டா சேர்ந்துருவீங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா சிவம் துபேவும் பண்றாரு. ஏன்னா பிளேயிங் அண்டர் CSK டெஃபினட்டா அவரோட கேம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஏன்னா அவரை வந்து அவ்வளவு சீக்கிரம் நம்ம எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா தூக்கி போட்டுட்டோம். எப்பயோ அவன் சும்மா காட்டாம்பா, காலில் கரெக்டா ஸ்லாட்ல போட்டு அடிப்பான், இல்லைன்னா காலை மூவ் பண்ண மாட்டான், வேற எந்த ஷாட்டும் தெரியாது, ஃபுட் ஒர்க் கிடையாது, ஒரு டம்மி பாவன்ற லெவலுக்குலாம் நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணிருக்கோம். பட் இன்னைக்கு வந்து அதையெல்லாம் உடைச்சிட்டு சிவம் துபே வந்து அப்படி முன்னாடி நின்றுக்காருன்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு மிகப்பெரிய அப்ளாஸ் டு ஹிம். அந்த டெடிகேஷனை நான் கண்டிப்பா பாராட்டுறேன். இட்ஸ் நாட் ஈஸி, அது ஈஸி கிடையாதுங்க, அவ்வளோ ஈஸி கிடையவே கிடையாது. ஸோ அதை பண்ணி வந்து இன்னைக்கு வந்து T20 ஸ்குவாட்லேயே என்னை எடுக்கணுன்றான்ற ப்ரெஷர்ல வந்து செலக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ நிஜமாவே வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு சிவம் துபேயோட பெர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது. அண்ட் டெஃபினட்டா நம்ம வந்து ஜெய்ஸ்வாலோட இன்னிங்ஸை பத்தி சொல்லியே ஆகணும். என்ன டேலண்ட்டுங்க பா! ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இந்தியாவுக்கு கிடைக்காதா அப்படின்ற மாதிரி ஏங்கிட்டு இருந்தோம் ரீசெண்ட் டைம்ஸ்ல. ஏன்னா ஷிகர் தவானுக்கு அப்புறம் நம்மளால ஒரு டாப் ஆர்டர்ல அந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேனை பார்க்கவே முடியறதில்லை. பட் SSV ஜெய்ஸ்வால் ஒரு தரமான ரீப்ளேஸ்மெண்ட் இந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கு. அண்ட் அவர் விளையாடின இன்னிங்ஸ் அந்த 34/68 அவுட் ஸ்டாண்டிங்கா இருந்ததுங்க. சின்ன கிரவுண்டா இருக்கட்டும், பிளாட்டா இருக்கட்டும், அதை பத்திலாம் மேட்டர் கிடையாது. இந்த எக்ஸ்ட்ரா கவர்ல அடிக்கிறது, அந்த புல்லு ஒன்று அடிச்சு ஸ்டாண்டில் போய் அடிச்சது பாருங்க 6, அப்புறம் அந்த பிக்கப் ஷாட்டு, அந்த டிரைவு, கட்டு, பா எல்லா ஷாட்ஸும் வச்சிருக்காரு மனுஷன். சீரியஸாவே செம ஃபியூச்சர் இந்தியாவுக்கு. ஷுவர் ஷாட்டா சொல்றேன், இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா T20 வேர்ல்ட் கப் ஓப்பனர். ரோஹித் கூட ஓப்பன் பண்ண போறது SSV ஜெய்ஸ்வால் தான். அதாவது சீரியஸா சொல்லணும்னா இந்த விளையாடின இன்னிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பக்கா மாஸ். எஸ் ஆப்கானிஸ்தான் 172 அடிச்சாங்க. அந்த டார்கெட்டை சேஸ் பண்ணுமா இந்தியான்றது நம்மளுக்கு ஆப்வியஸ்லி தெரியும். இப்போ நம்ம சொன்ன மாதிரி SSV ஜெய்ஸ்வால் துபே எல்லாம் மரண இன்னிங்ஸ் விளையாடிட்டாங்க. பட் ஸ்டார்டிங்ல ரோஹித் சர்மா ஃபர்ஸ்ட் பாலே அவுட் ஆனது ஒரு மிகப்பெரிய ஷாக்கரா இருந்துச்சு. என்னப்பா ரொம்ப நாள் கழிச்சு T20 ஃபார்மெட்ல கம்பேக் ஆறீங்க, 2 மேட்ச் டக் அவுட் அடிச்சா எப்படி அப்படின்ற ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் இருந்துச்சு. எஸ் ரோஹித் ODI வேர்ல்ட் கப்ல விளையாடும் போது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 2-3 பால் டைம் எடுத்துப்பாரு. பட் T20ல ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிக்கணும்னு எதிர்பார்க்கறாரு. பட் அது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அவர் அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா அவரோட டேலண்ட், அவர் எவ்வளவு பெரிய பிளேயர் நம்மளுக்கு தெரியும். 2-3 பால் சைடர் பார்த்துட்டா போதும் வச்சு செஞ்சிருவாரு. ஹோப்ஃபுல்லி T20 வந்து பாத்தீங்கன்னா அவர் பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு நினைக்கிறோம். ஏன்னா கண்டிப்பா ரோஹித் கிட்ட இருந்து ஒரு நல்ல இன்னிங்ஸ் நம்ம எதிர்பார்க்கிறோம். அவருக்கும் ஒரு மிகப்பெரிய கான்பிடன்ஸ் பூஸ்டரா இருக்கும். எனக்கு ரோஹித் மேல நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா உங்களுக்கும் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம கிங் கோலி இறங்கி ஒரு பிரீஸ் இன்னிங்ஸ், ஒரு டமால் டீமில் ஒரு 16 balls 29. அவரோட இன்டென்ட் தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. விராட் கோலி உள்ள இறங்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா இங்க பாரு, நான் சிங்கிள் தட்டி அப்பப்போ ஒரு பவுண்டரி அடிச்சு இந்த கேமை முடிக்க வரல, நான் வரேன் பால்ஸ் வேஸ்ட் பண்ண போறது இல்ல, பாசிட்டிவா விளையாட போறேன், முன்னாடி என் ஆர்க்ல இருந்ததுன்னா 6-4 தான் அப்படின்ற மாதிரி ஒரு கான்பிடென்டா விளாடினாரு. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஈவன் கமெண்டேட்டர்ஸே வந்து பாத்தீங்கன்னா அதை தான் சொல்ல வந்தாங்க. அவர் வேணா பெரிய ஸ்கோர் அடிக்காம இருந்திருக்கலாம், பட் அவரோட அந்த இன்டென்ட் வந்து வேற லெவல்ல இருந்துச்சுன்றதுதான் உண்மையான ஒரு விஷயம். ஹேட்ஸ் ஆஃப் டு கோலி இந்த மாதிரி விளையாடுறது. ஸோ டெஃபினட்டா T20ல ரோஹித் அண்ட் கோலி என்ன பண்ணுவாங்கன்றதை நான் ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் எஸ் ஒரு நல்ல சீரீஸ் வின் ஃபார் இந்தியா. ஏன்னா ஆப்கானிஸ்தான் தானங்க அப்படின்னு நீங்க சொல்லலாம். பட் ஆப்கானிஸ்தான் நம்ம லைட்டர் சென்ஸா எடுக்கக்கூடாது. ஆப்கானிஸ்தான் மேபி போரா விளையாடி இருக்கலாம். பட் இந்தியா மாதிரி விளையாடினாதான் இந்த மாதிரி வின் பண்ண முடியும். அதை தான் காமிச்சிருக்காங்க. ஒரு சின்ன விஷயம் பத்தி ஒருத்தரை பத்தி நான் பேசி ஆகணும். ஜிதேஷ் சர்மாக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுங்க. ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிக்கிறது எந்த தவறும் கிடையாது. ஆனா ரீசெண்ட் டைம்ஸ்ல அவரோட ரெக்கார்டை நான் எடுத்து பார்க்கும்போது எல்லாமே லோ ஸ்கோரிங்கா இருக்கு. ஜஸ்ட் ஒரு நடுவில் போன மேட்ச் மட்டும் கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பட் T20 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அடிச்சு விளையாடுற கேம் தான். ஆனா ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து சுத்தணும்னு கிடையாது. அவர்கிட்ட எல்லா டேலண்டும் இருக்கு. நான் ஏற்கனவே என்னோட பழைய வீடியோல சொன்ன மாதிரி அவரோட ஷாட் செலெக்ஷன் அவர் கண்டிப்பா யோசிக்கணுங்க. இஷ்டத்துக்கு சுத்தக்கூடாது. நம்ம வந்து கனெக்ட் பண்ற இடம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கணும். அதுதான் வந்து டேலண்ட். இப்போ நீங்க வந்து ஏன் ரிங்கு சிங்கை நம்ம பெருசா பேசுறோம், ஏன்னா எந்த இடத்துல அடிக்க போறோம்ன்றது அவருக்கு தெரியும். சும்மா ஏடா கூடமா சுத்தக்கூடாது. ஜிதேஷ் சர்மாவோட கேமை நான் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நான் பார்த்து அனலைஸ் பண்ணதுல ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் 16 balls 40 runs வரும்போது கரெக்டான பாலை பிக் பண்ணுவியா, இல்ல ஒரு கஷ்டமான பாலை எப்படி ஆடுவ அப்படின்ற ஒரு விஷயங்கள் கண்டிப்பா அவர் யோசிக்கணும். எனக்கு தெரிஞ்சு அவர் யோசிக்கிற மாதிரி இல்ல. நான் வரேன், நான் குட்டாம்போக்கில் அடிக்கிறேன், நீ எங்க போட்டினாலும் நான் அடிக்கணும்னு முடிவு பண்ணா குட்டாம்போக்கில் அடிப்பன்ற மாதிரி தோணுது. அது கண்டிப்பா அவரோட
கேம் பிளஸ் ஃபியூச்சரே ஸ்பாயில் பண்ணிரும் தான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. அக்ரெசிவ் ஆடுறது பிரச்சனை இல்லை, ஷார்ட் செலெக்ஷன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஜிதேஷ் சர்மா கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் வேஸ்ட் பண்றாருன்னு தான் நான் எனக்கு தோணுது. ஏன்னா கியூல ஆல்ரெடி நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்றதான் நம்ம சொல்ல முடியும். அண்ட் எஸ், இந்தியா வந்து பாத்தீங்கன்னா கம்ஃபர்டபுளா வின் பண்ணிட்டாங்க. ஆப்கானிஸ்தான் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்ஸ் அகைன் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. ஹோப்ஃபுல்லி T20 வந்து ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜியோட வந்து ஒரு மேட்சாவது வின் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு அவங்க நினைக்கலாம். அண்ட் இந்தியா பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. ஸோ T20 பெங்களூர்ல நடக்க போகுது. ஸோ வேற யாருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் சீரிஸ் வின் பண்ணதுனாலன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ, உங்களோட கருத்தெல்லாம் நீங்க தாராளமா இந்த கமெண்ட் செக்ஷன்ல போடலாம். நானும் பார்த்து ரொம்ப ஹாப்பியா இருப்பேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென், பாய்.